கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 139 17 18 2 வார்த்தைகள். தேவனே, உமது ஆலோசனைகள் எவ்வளவு எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். கர்த்தருடைய ஆலோசனை ரொம்ப அருமையானதான். மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனை, பெரியவர்கள் கொடுக்கிற ஆலோசனை, மற்ற இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோரும் கொடுக்கிற ஆலோசனையை விட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை ரொம்ப அருமையானது. அந்த ஆலோசனைகள் எப்பொழுதுமே நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். என்ன நமக்கு ஒன்றுமே புலப்பட மாட்டேங்குது, நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு சரியானபடி தெரிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரே மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம், ஆண்டவரே, இப்படி சங்கீதக்காரன் இப்படி சொல்லியிருக்காரு, இம்மானுவேலர் மூலமாக சங்கீதக்காரன் இப்படி சொல்லியிருக்காரு, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எவ்வளவு அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவுன்னு நான் எண்ணி பார்த்தேன், அது கடலோரம் இருக்கிற மணலத்தனையாக இருக்குது, நான் தூங்கி முழிக்கிறப்ப உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி அருமையான ஆலோசனையை நீங்கள் எனக்கு கொடுங்க. ஏன்னா உங்கள் ஆலோசனைகள் கடல் மணலத்தனையானதாக இருக்குது, அது எண்ணி முடியாத அளவுக்கு இருக்குது. அதில் ஒரு நல்ல ஆலோசனையை நீங்கள் எனக்கு கொடுங்க. என் வாழ்க்கையில் நான் அடுத்த படி எடுத்து வைக்கணும், எனக்கு ஒன்றுமே புலப்பட மாட்டேங்குது. தொழிலாகட்டும், வேலைக்கு போகிறதாகட்டும், வியாபாரமாகட்டும், மற்ற எந்த காரியத்திலும் என்னால் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியல. எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய பெரியவங்க யாரும் எனக்கு இல்லை. அப்போ நான் இப்போ மனக்குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம், நீங்கள் சங்கீதக்காரன் இப்படி சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்கள் அமர்ந்துருங்க. நிச்சயமாகவே ஒரு நல்ல ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்படி அவரே இறங்கி தருவாரா? அவர் இறங்கி உங்கள்கிட்ட பேசுவாரா? அப்படின்னா ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல மனிதரை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு அற்புதமான ஆலோசனையை நமக்கு கொடுப்பார். அன்பானவர்களே, நான் ஒரு சூழ்நிலையில் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு நண்பர் என்ன சொன்னார், நீங்கள் ஏன் உங்களுடைய வார்த்தைகள் நல்லா இருக்குது, நல்லா பைபிளை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி ஒரு காணொளி பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அதுக்கான வசதி இல்லைங்க, அதுக்கு நிறையா செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறப்ப கர்த்தர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்னன்னு, இதுக்கெல்லாம் செலவெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட செல்ஃபோன் இருக்குல்ல, அதில் நாம் எடுத்து போடலாம் அப்படிங்கிற நினைவு எனக்கு வந்துச்சு. ஒரு நண்பரும் என்கிட்ட சொன்னார், ஏன் பிரதர் அதுக்கு இதுக்கெல்லாம் அலைஞ்சிட்ருக்கிறீங்க, நாம் ஒன்றும் பெரிய அளவில் ஊழியத்தை பண்ணி நிறையா சம்பாரித்து நம்முடைய செலவினங்களுக்காக நாம் இந்த ஊழியத்தை பண்ணலை, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், அதனால் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை வச்சுக்கோங்க, அதுலேயே நீங்கள் பதிவு செஞ்சு நீங்கள் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை வழங்கினதாக நான் உணர்ந்து கர்த்தரோட சமூகத்தில் ஒப்படைச்சு இந்த காணொளிகளை பதிவிடுறேன். இது இன்றைக்கும் ஓரளவுக்கு பதிவுகள் வெளியே போயிட்டு தான் இருக்குது. இது மற்றவர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் தினமும் ஒரு வசனத்தை குறித்து என்னால் தியானிக்க முடியுது. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறவராக இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்க, என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணட்டும், என் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நான் என்ன பண்ணட்டும், என் மகனுக்கு என்ன பண்ணட்டும், என்னுடைய மகளுக்கு என்ன பண்ணட்டும், என் மனைவிக்கு என்ன பண்ணட்டும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். இதை விட நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் குடும்பமாக போய் கர்த்தரோட சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் அமைதியாக பேசி பாருங்கள். உங்கள் ஒருவேளை 3 பேரோ 4 பேரோ உட்கார்ந்து ஒரு இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப அந்த 4 பேருடைய மனசுலேயும்
ஒரே சிந்தனையை கர்த்தர் கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பாருங்கள், அப்பா எனக்கும் கூட இதே ஞாபகம் தான் வந்துச்சு. மனைவி சொல்லுவாங்க, ஏங்க நானும் கூட அப்படி தான் நினைச்சேன் அப்படிம்பாங்க. கடவுள் நல்லது ஒரு ஆலோசனையை நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா அவருடைய ஆலோசனை மனலத்தனையாக இருக்காங்க. அன்பானவர்களே, மனக்குழப்பமாக இருக்கிறீங்களா? ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தரோட சமூகத்துக்கு போங்க. அவர் ஒரு நல்ல ஆலோசனையை உங்களுக்கு தருவார். அது நம்முடைய வாழ்க்கையில் அருமையானதாக இருக்கும். போவீங்களா? ஆண்டவரோட சமூகத்தில் போய் உட்காருங்க. உங்களுக்கு நல்ல ஆலோசனை, உங்கள் வாழ்க்கைக்கு அருமையானது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நீர் நல்ல ஆலோசனையை வழங்கும். மனக்குழப்பத்தில் இருக்கிற, மன போராட்டத்தில் இருக்கிற சகோதரனாகட்டும் சகோதரிகளாகட்டும் யாராக இருந்தாலும் உம்முடைய சமூகத்திற்கு வருகிற போது அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை, அவர்களுடைய வாழ்க்கைக்கு அருமையானதாக இருக்கக்கூடிய ஆலோசனையை கர்த்தர் நீர் வழங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அருகில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, மனலத்தனையாய் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற உங்களுடைய ஆலோசனையில் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை நீர் எங்களுக்கு வழங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அதை கேட்டு அதன்படி நடந்து நாங்களும் இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழ வளர நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.